அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு புத்தகத்தை பற்றி பேசலான் இருக்கேன். விளம்பர வேட்டைன்னு மன்னர் மன்னன் எழுதிய பயிற்று பதிப்பகம் வெளியிட்ட புத்தகத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசலான்னு ஆசைப்பட்றேன். இந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, உங்கள் செலவுகளை பாதியாக குறைக்கும் நூல் அப்படின்னு எழுதியிருக்கு. நம்ம செலவுகளை பாதியாக குறைக்கும் நூல். ஏன்னா நமக்கு தெரியும், இந்த கார்ப்பரேட் உலகத்தில் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு இதனால் நமக்கு தேவையான பொருட்கள், தேவையில்லாத பொருட்கள்னு எத்தனையோ பொருட்களை நம்ம தினசரி வாங்கிட்டு இருக்கோம். இப்போலாம் பல்பொருள் அங்காடிகள் பல இருக்குது. நமக்கு ரொம்ப ஃபேமஸான தெரிஞ்ச பல்பொருள் அங்காடிகள் நிறையவே நம்ம பார்க்குறோம். அங்கே போனோன்னா நம்ம நிறைய குவிச்சு வச்சுருக்கிறத பார்த்துட்டு, ஸோ இது எல்லாருமே இந்த எல்லார் வீட்லேயும் ஒன்று இருக்கணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை தூக்கி அந்த பேஸ்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறோம். அது பல நேரங்களில் நமக்கு தேவையில்லாத விஷயமாக தான் இருக்குது. உதாரணமாக நம்ம எடுத்துக்கணுன்னா, நம்மளாம் பிஸ்கட் சாப்பிட்ற பழக்கமே நமக்கு கிடையாது. பிஸ்கட் சாப்பிட்றது நமக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். உண்மையாகவே நமக்கு பிஸ்கட் பிடிச்சிருக்கா அப்படின்னா, அது பழக்கப்படுத்தப்பட்டுச்சு. எப்படி பழக்கப்படுத்தப்பட்டது? ஒரு சன்ஃபீஸ்ட் பிஸ்கட்டு விளம்பரத்தை பார்த்த உடனே, அங்கே சாப்பிட்றத பார்த்த உடனே நம்மளும் சாப்பிடலாம் போல் அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட ஆரம்பித்து, உணவுக்கு பதிலாக அந்த பிஸ்கட்டே சாப்பிட்லாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு அதையே பழக்கப்படுத்தி அது நம்ம சாப்பிட்றதுக்கு அது நமக்கு பிடிச்ச உணவாகவே மாறிடுது. அதே மாதிரி தான் ஒரு ஐஃபோன் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு சிகரெட் பிடிக்கிற பழக்கமாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு தேவை அப்படின்றதுலேருந்து ஆரம்பிக்கலை. அது பண்ணலாம் போல் அப்படின்னு நம்ம அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம விழுந்துடுறோம். அதை நம்ம தெரியாமல் நம்ம மனசுக்கு நம்மளோட அறிவை பயன்படுத்தாமல் மனசு சொல்கிற பேச்சை கேட்டு அந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து திரும்ப செய்கிறோம். இது சின்ன பிள்ளைங்க வரைக்கும் அந்த கிண்டர் ஜாயாக இருக்கட்டும், இல்லை டெய்ரி மில்காக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமே இந்த விஷயங்கள் பரவிடுச்சு. உதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம கோல்கேட் அப்படின்றதே ஒரு வெளிநாட்டிலேருந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இதை போட்டு விளக்குனா தான் இதை போட்டு பல்ல விளக்குனா தான் பல்லு சுத்தமாக இருக்கும்னு சொல்கிறது இல்லாமல், இதை போட்டு விளக்குனா தான் நாகரிகமான மனுஷன் அப்படின்னும், வெறும் பல்பொடி யூஸ் பண்ணுறவன், இந்த பல்பொடி யூஸ் பண்ணுறது கூட இல்லை, இந்த கறி உப்பு வச்சு பல் விளக்குறவன் நாகரிகமற்ற மனிதனும் நம்ம நாட்டில் பேசப்பட்டுச்சு. அப்போ அதெல்லாம் நம்மளை அதுக்கு கொண்டுட்டு வர்றது, அதை கண்டிப்பாக நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வர்றது. இப்போ பல இடங்களில் யாரும் அட்வைஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தாலே பூமர் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா அது எதுக்காக அது கொண்டு வர்றான் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு நல்லது சொன்னோம் அப்படின்னா அதை புறக்கணிக்கணும். அது சென்டிமெண்டலாக அதை அடிக்கணும். எனக்கு பிடிச்சிருக்கா அதை நான் செய்வேன். இன்றைக்கி நம்ம எல்லோரும் ஓட்டு போட்டோம்ல, எனக்கு பிடிச்சிருக்கு நான் ஓட்டு போடுவேன். யார் கேள்வி கேட்டாலும் நான் அவனை சந்தேகப்படுவேன், ஆனால் தலைவனை சந்தேகமே பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டோம் இல்லையா? அது மாதிரி தான் இப்போ எனக்கு மார்க்கெட்டிங்னால் என்னென்னா இதுதான் எக்ஸாக்டாக. நீங்கள் உண்மையாகவே இதை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. மேலும் நடிகர்கள்லாம் நம்ம நாட்டில் எப்படியெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும். அது ஒன்றும் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, வெளிப்படையான விஷயங்கள் தான். ரசிகர்கள் முட்டாள்களாகவே இருப்பது போல் வீடியோஸ் எடுத்து போட்டு உண்மையாகவே ரசிகர்களை முட்டாள்களாகவே ஆக்கிட்டான். அப்போது வெறி கொண்ட ரசிகர்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஒரு ரசிகரோட வீடியோவை எடுத்து போடுவான். அதே மாதிரி பண்ணுறவன் தான் அந்த ரசிகர் லிஸ்ட்டில் வருவான். அதெல்லாம் மாற்ற முடியாது. நம்மளை ஏதாவது சொன்னோன்னா நம்மளை நம்ப மாட்டாங்க, ஆனால் அந்த தலைவனை நம்புவாங்க. அது மக்களுடைய தலையெழுத்து. இன்றைக்கி இல்லை, காமராஜர் 1967 தோக்கடித்த போதே எம்ஜிஆர் என்ற திரைப்பின்பத்து பின்னாடி தான் அவரை தோக்கடித்தாங்க. அதை இன்றையும் ஒப்பிட முடியுமா அப்படின்னு சொன்னால் ஒப்பிட முடியாது, கண்டிப்பாக ஒப்பிட முடியாது. காமராஜரை தோக்கடித்த திராவிட கட்சியை இன்றைக்கி ஒரு நடிகர் மறுபடியும் தோக்கடிச்சிருக்காரு. இதில் நம்ம சந்தோஷப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. திராவிட கட்சிகள் மீது சலிப்பு நமக்கு இருந்தாலும் ஒரு நடிகர் தோக்கடிச்சிருக்காரு அப்படின்னும் போது ஒரு மனவேதனை நமக்குள்ளே இருக்குது. இப்போது இது மார்க்கெட்டிங், அதுதான் விளம்பர வேட்டை அப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல வரேன். அப்போ மனுஷனுக்கு என்ன தான் தேவைகள்? இப்போ மனுஷன் அரசியல்னால் என்ன அப்படின்னு தெரியாத அரசியல் இன்றைக்கி வாக்களித்தவன்
மாற்றத்துக்காக வாக்களித்தவன் சொல்லிகிட்டு இருக்கான். அவனுக்கெல்லாம் அரசியல்னால் என்னன்னு நான் சொல்லணும், கண்டிப்பாக சொல்லணும். சுத்தமான தூய குடிநீர், தரமான மருத்துவம், சிறந்த கல்வி, இது மூன்றையும் அனைவருக்கும் கொடுக்கும் அரசுக்கு பேர் தான் தூய அரசு. அதுதான் தூய அரசியல். ஒரு விவசாயி நீ மற்ற எல்லாமே நீ காசு கொடுத்து வாங்கிக்கலாம், மற்ற எல்லாத்தையும் நீ காசு கொடுத்து வாங்கிக்கலாம். மிக்சி, கிரைண்டரு, தங்கம், 2000 ரூபா, 2500 எல்லாமே நீ சம்பாரிச்சுக்கலாம். ஆனால் இந்த விஷயங்கள் தான் அவசியமானது. ஒரு விவசாயி கிராமத்திலே இருந்துடுவான். அவனுக்கு தங்கம் தேவையில்லை, மாணிக்கம் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, நீங்கள் கொடுக்குற எந்த பொருளும் தேவையில்லை. அவங்க விவசாயம் பண்ணிவிட்டு கிராமத்தில் இருக்க சொன்னால் இருப்பான். இன்றைக்கி விவசாயத்தை பிடிச்சி செய்யக்கூடிய தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த இனத்தில் மட்டும்தான் இப்படி ஒரு ஆச்சரியங்கள் நடக்கும். விவசாயத்தில் வருமானமே இல்லைன்னு தெரிஞ்சு விவசாயிகள்லாம் வெளியேறிட்டான். ஆனால் இளைஞர்கள் இந்த விவசாயத்தை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு விவசாயத்துக்குள்ளே இறங்குறான். இந்த பண்பு இந்த தமிழ் இனத்தில் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த இனத்துலேயும் இருக்காது. தமிழ்லேருந்து பிரிஞ்சு போன மற்ற இனங்களில் கூட இருக்கலாம். ஆனால் இது நம்மளுடைய பாரம்பரிய பண்பு. இது நம்ம ஒரு பெருமையாக கூட சொல்லலாம். அப்போ இந்த விவசாயத்தை நம்ம விட போகிறதே கிடையாது. ஆனால் இந்த விவசாயிக்கு அவனுடைய விளைபொருளுக்கு அவனுக்கு விலையை நிர்ணயிக்கிற உரிமை இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒரு செருப்பு தயாரிக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஒரு தொழிலதிபர், அந்த செருப்பு தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ விலை ஆகுதோ அந்த விலையோட அவரோட லாபத்தையும் சேர்த்து அவரோட உழைப்புக்கான ஊதியத்தையும் சேர்த்து தான் அந்த விலையை வைக்கிறார். ஆனால் இங்கே அவன் செலவு பண்ணுறது 50 ரூபா, அந்த பொருளோட விலை 20 ரூபா, நம்ம உழைப்புக்கு விலை கிடையாது. இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் இல்லை விவசாயத்துக்கான நிலையே. இந்த நிலையை மாற்றணும் அப்படின்னு ஒரு மனுஷன் முயற்சி பண்ணான் அப்படின்னா அது உங்கள் எல்லாருக்கும் அந்த மனுஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும், நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். அது மரியாதைக்குரிய செந்தமிழன் சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தான். நீ இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறன்றத நீங்கள் எல்லோரும் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இது சரியா தவறா அப்படின்றத மட்டும் ஒரு முறை மறுபடியும் சிந்திச்சு பாருங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் சீமான் மீது தனி மனித விமர்சனம் வைக்கிறது மட்டுமே அரசியல் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. தனி மனிதர்கள் அவர்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி ஓட்டு போட்டிருக்காங்க 8 கோடி மக்கள், அதில் பெரும்பாலானவர்கள் தனி மனித வாழ்க்கையை பற்றி நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான சின்ன வயசில் தவறுகள் செஞ்சுருக்கலாம். அதே மாதிரி புரிதல்கள் அப்படின்றது மாறிக்கிட்டே தான் வரும். நான் கூட இதுக்கு முன்னாடி வேறு ஒரு கட்சிக்கு ஆதரவான நிலையில் தான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டு தான் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன். இப்போ புரிதல்கள்ன்றது மாறிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அது எதை நோக்கி போகணும் அப்படின்னா ஒரு தூய அரசியலை நோக்கி தான் போகணும். அதனால் நீங்கள் தனி மனித விமர்சனத்தை விட்டுருங்க. சீமான் மாற்றி பேசுகிறாரு, சீமான் அந்த தொடர்பில் வச்சுருந்தார், சீமான் தண்ணி அடித்தார், சீமான் சட்டையை அவுத்து போட்டு நின்னார், இதெல்லாம் விட்டுருங்க. இவர் வைக்கிற அரசியலை பாருங்கள். இந்த அரசியல் இந்த உலகத்தில் சமகாலத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் வைக்காத அரசியல். தமிழினத்துக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கொடை கிடச்சிருக்குது. அது ஏன் அப்படின்னா அவர் ஏற்றுக்கொண்ட தலைவர் மேதகவி பிரபாகரன் அவருடைய சிந்தனைகளை தான் இவர் செயல்படுத்துகிறார். அதனால் இப்படி ஒரு தலைவர் நமக்கு மறுபடியும் கிடைக்க மாட்டார். இன்றைக்கி நம்ம எல்லாரும் அவரை சேர்ந்து தூக்கடிச்சிட்டோம். நான் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கங்க. செய்த தவறுக்கான தண்டனை கண்டிப்பாக ஒருத்தரை சேரும், செய்த தவறுக்கு. அப்போது
அது தெரிஞ்சு செஞ்சாலும் சரி, தெரியாமல் செஞ்சாலும் சரி, அது தெரிஞ்சு செஞ்சாலும் சரி, தெரியாமல் செஞ்சாலும் சரி, தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம். கீழே கிடக்கிறவனை தூக்கி விடுறது தான் தர்மம். வெற்றி பெற போகிற கட்சிக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்கிறது தர்மமே கிடையாது. அப்போ நம்ம எல்லாருமே அவரை தோக்கடிச்சிருக்கோன்னா தவறு செஞ்சுருக்கோம். அந்த தவறுக்கான தண்டனை எல்லாருக்கும் வந்துச்சு. இதுதான் சீமான் சொல்லிக்கிட்டே இருக்கார். நான் தோக்கலை, கண்டிப்பாக நம்ம ஏன் இவரை தோக்கடிச்சோன்னா நீங்கள் ஒரு காலத்தில் வருந்துவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் மேலும் இது வந்து சத்தியம், உண்மை. இது நான் மனசார சொல்கிறேன். எந்த கட்சிக்கு ஆதரவாகவும் சொல்லலை, எந்த ஒரு தனி மனித துதி பாடுறதுக்காகவும் சொல்லலை, உங்களெல்லாம் முட்டாள்னு சொல்கிறதுக்காகவும் நான் சொல்லலை. இது என்னுடைய மனசில் பட்டது, இதை நான் சொல்லிட்டேன். அதனால் சீமானுக்கு ஓட்டு போட்டதுனால நான் நிம்மதியாக தூங்குவேன், நிம்மதியாக இருப்பேன். எனக்கு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் கிடையாது. நீங்களும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் நீங்கள் இல்லாமல் நீங்கள் இருக்கணும்னா அடுத்த முறையிலேருந்து நல்லதை மட்டுமே தேர்ந்தெடுங்க. ஜெயிக்க போகிறது, ஜெயிக்க போகாதது, ஜெயிக்கிறது, இது வரைக்கும் ஜெயித்த கட்சி, இது வரைக்கும் ஜெயிக்காத கட்சி, இதெல்லாம் பார்க்காதீங்க. தூய்மையானது நல்லது எது அப்படின்றத சிந்தித்து செயல்படுங்க. உடனே ஒரு சில பேர் கிளம்பிடுவான், தூய்மையானதுனே கிடையாது, எதுவுமே கிடையாது, நல்லதுனே எதுவுமே கிடையாது, அதனால் நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க. யாருக்கு போடுறதுனா போடுங்க, அதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் சீமான் அவர்கள் தோற்கவே மாட்டார். ஏன்னா வெற்றி என்பது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். தோல்வி வெற்றி என்பது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். இப்போது வெற்றி என்பது அறிவை பெறுவது அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. அறிவை வளர்த்து கொண்டே போவது தான் வெற்றி அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ பயிற்சி எடுப்பது தான் வெற்றின்னு சில பேர் நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நபர் தான் சீமான், நாம் தமிழர் கட்சி. நீங்கள் தோக்கடித்தாலும் அதை பற்றி ஒரு நொடி கூட கவலைப்பட போகிறதில்ல. ஒரு அயற்சி ஏற்படுகிறது. ஏன்னால் ஜனவரி மாதத்தில் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுறாரு, ஏப்ரல் மாதத்தில் எலெக்ஷன் நடக்குது, மே 4 ரிசல்ட் வருது. 4 மாதம் உழைப்பு, கண்டினியூஸாக உழைச்சார். அவரை நம்ம தோக்கடிச்சிருக்கோம். அந்த அயற்சி அவர் மனசில் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், வருத்தப்படுவார். நானும் அவருக்காக வருந்துறேன். ஆனால் அவர் துவண்டு போவதில்லை. அவர் இருக்கவே போகிறார், இங்கே தான் இருக்க போகிறார், தொடர்ந்து போராட போகிறார். அவரை ஏமாற்றியவர்கள், அவருக்கு வாக்களிக்காதவர்கள் அதற்கான தண்டனையை அனுபவித்தே தீர்வார்கள். இது ஒரு சாபம் கிடையாது, இது நிதர்சனம், இது உண்மை. இதை நான் சொல்லலைனாலும் இது நாளைக்கு நடக்கும் உங்களுக்கு. அதனால் இனிமேலாவது தூய அரசியலை நோக்கி, நியாயமான விஷயங்களை நோக்கி, நல்லவர்களை நோக்கி உங்கள் அரசியலை நகர்த்துங்கள். நன்றி, வணக்கம்.